ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎம் கிஷான் 22வது தவணை தந்தை மகன் இருவரும் தவணை தொகையை பெற முடியுமா? விதி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிஷான் சமான் நிதி திட்டம் இந்தியாவில் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி ஆதரவை வழங்கும் பிரபலமான திட்டமாகும். இந்த தொகை நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கில் 4 மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் 2000 என 3 தவணைகளில் செலுத்தப்படுகிறது. தற்போது விவசாயிகள் 22வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். இது பெரும்பாலான பகுதிகளில் பிப்ரவரி அல்லது மார்ச் 2026இல் வழங்கப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பிஎம் கிஷான் திட்ட விதிகளின்படி ஒரே குடும்பத்தில் ஒரே உறுப்பினர் மட்டுமே நிதி பயன்பெற முடியும். அதாவது தந்தை, மகன், கணவன், மனைவி அல்லது பிற குடும்ப உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் தவணை தொகையை பெற முடியாது. ஒரே குடும்பத்தில் பலரால் விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அல்லது ஏற்கப்பட்டால் அரசால் தொகை மீட்டெடுக்கப்படும். பிஎம் கிஷான் திட்டத்தில் பயனாளியாக இருக்க விவசாயிகளின் அடையாளங்கள் சரியான முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்காக பின்வரும் நடவடிக்கைகள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இகேஒய்சி ஆதார் எண்ணை பயன்படுத்தி இகேஒய்சி செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டில் தவணை தொகை வழங்கப்படாது. நிலப்பதிவுகளை வங்கி கணக்கு மற்றும் ஆதாருடன் இணைத்திருக்க வேண்டும். வங்கி கணக்கை ஆதாருடன் இணைத்து நேரடி நன்மை பரிமாற்றம் செயல்படுத்த வேண்டும். ஃபார்மர் ஐடி சில மாநிலங்களில் விவசாயி தனித்துவ அடையாள எண் ஃபார்மர் ஐடி பெறுவது கட்டாயம் என சொல்லப்பட்டிருக்கு. இகேஒய்சி செய்யும் முறை எப்படின்னா, அதிகாரப்பூர்வ பிஎம் கிஷான் வலைதளத்திற்கு செல்லவும், pmkishan.gov.in ஃபார்மர்ஸ் கார்னரை தேர்வு செய்யவும், இகேஒய்சி ஆப்ஷனை கிளிக் செய்யவும், ஆதார் எண்ணை உள்ளீடு செய்யவும், கெட் ஓடிபி தேர்ந்தெடுக்கவும், பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் வரும் ஓடிபியை உள்ளிட்டு சமர்ப்பிக்கவும். வெற்றியானால் இகேஒய்சி உறுதிப்படுத்தும் செய்தி வரும். இதனால் ஒரே குடும்பத்தில் ஒரே நபர் மட்டுமே பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் நிதி ஆதரவை பெறலாம் என்பதை உறுதி செய்ய முடியும். அதாவது பிஎம் கிசான் திட்டத்தை பொறுத்தவரை எப்படின்னா, இப்போ வீட்டில் ஒருத்தவங்க பேரில் தான் இந்த பிஎம் கிஷான் அந்த திட்டத்தில் தொகை தவணை தொகை பெற முடியும் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. கணவன், மனைவி, பையனுங்க, அப்பா, அம்மா இவங்கெல்லாம் யார் இருந்தாலும் சரி, வீட்டில் ஒருத்தவங்க அப்படிங்கிறது. இப்போ எல்லாத்துக்கும் வயல் இருக்குது, வயல் எல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தனித்தனியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தெளிவுபடுத்தியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அது அப்படி பெற்றாலும் சட்டவிரோதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை மறுபடியும் மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிஎம் கிஷான் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு ஆள் தான் அப்ளை பண்ண முடியும், ஒரு ஆளுக்கு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிஎம் கிஷான் திட்டத்தை பற்றின ஒரு அறிவிப்பு என்பதால் இது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு தகவலில் சந்திப்போம்.